இப்போ சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, நம்ம விஜயோட படம் வந்து பெரிய அளவு ப்ராப்ளம் ஆயிருக்குயா. எப்போ வரும்னே தெரியல. ஆமா, இப்போ வரைக்கும் வந்துட்டு அவங்களுக்கு சாதகமான எந்த ஒரு விஷயமும் இல்லை. அதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே விஜய் அவர்களுடைய அந்த அரசியல் நிலைப்பாடு என்ன, பிஜேபியை அவர் கடுமையா எதிர்க்கிறதா தான் இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. இப்ப அவங்க எதிர்க்க போறாங்களா என்னெல்லாம் நமக்கு தெரியல. ஆனா இது வரைக்கும் அவரோட மேடைகள்ல இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி அண்ட் டிஎம்கே வந்து எதிர்க்கிறோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்ப இப்படி சொல்றதுனால என்ன ஆகுதுன்னா, விஜய்க்கு வந்து எந்த இடத்துல இருந்துமே சப்போர்ட் இருக்காது. ஏன்னா இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பிஜேபி கிட்ட இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து டிஎம்கே கிட்ட இருக்கு. விஜய்க்கு எந்த இடத்துல இருந்து சப்போர்ட் இருக்கும்? சோ இந்த எந்த இடத்துல இருந்துமே சப்போர்ட் என்பது இருக்காது. இதுல இப்ப எங்களுக்கு என்னன்னா, விஜயோடைய அந்த முக வேல்யூ, அதற்கு வாக்குகள் இருக்கு அப்படிங்கிறது தான் எல்லாரும் ஓரளவுக்கு ஒரு பொதுப்படையா நம்புறாங்க. இன்னைக்கு வந்து சில இந்த சர்வே எல்லாம் எடுக்கும்பொழுது போகும்போது இளைஞர் பட்டாலும் பெரிய அளவு வந்து விஜய் மேல ஒரு நம்பகத்தன்மை வச்சிருக்காங்க. ஒரு டீசென்ட் நம்பர்ஸ் இருக்கு. சோ விஜய் வந்து யார் பக்கம் கூட்டணி சேராரோ இல்ல விஜய் வந்து தனியாக நின்னாலும் ஒரு ஜங்க் ஆஃப் வாக்குகளை வந்து பெறுவதற்கான, அது எவ்வளவுனா நமக்கு தெரியல. என்னோட கணிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12%, ஒரு 10-12% தான் இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு. சரியா? அது எவ்வளவுன்னா தெரியல. அது நமக்கு இந்த ரிசல்ட்ஸ் வரும்போது தான் நமக்கு தெரிய வரும்னு வைங்களேன். அதுவும் தனியாக போட்டி போடும்போது தான் தெரிய வரும். அது தனியா போட்டி போட போறாராங்கிறதும் கேள்வி தெரியல. அப்ப இத வந்து எப்படியாவது ஒன்னா விஜய் நம்ம கூட இருந்தா கரெக்ட், அப்படி இல்லைன்னா விஜயோட அந்த வாக்குகள் வந்து நமக்கு பின்னடைவு அப்படின்னு தான் எல்லா கட்சிகளுமே பாக்குறாங்க. இப்ப இதுல நான் கவனிச்சீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் விஜயை தனிச்சு நிக்க கூடாதுன்ட்டு. நம்ம ஸ்டாண்ட் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றோம். ஏன் அப்படின்னு கேட்டா, விஜய் என்ன சொல்றாரு, பிஜேபிக்கும் திமுகவுக்கும் எதிராகத்தான் நான் வந்து இங்க வரேன் அப்படின்னாரு. ஆனா இந்த இடத்துல என்ன ஒரு பெரும் சிக்கல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப விஜய் தனியாக நிக்கிறார் அப்படின்னா அவர் ஜெயிச்சிருவாராங்கிறது எந்த வித கேரண்டியும் கிடையாது. விஜய் அவருக்கு வாக்கு இருக்கு, அதுக்காக விஜயே எல்லா படத்தையும் நீ அந்த ஒரு பேச்சுல பேசும்போது இந்த வேட்பாளர் விஜய், மதுரை தெற்கு விஜய் அப்படின்னா அது மேல நிக்க முடியாது. இனிமே பண்ணா 2 இடத்துல நிக்கலாம், அவ்வளவுதான். இப்ப எல்லா பக்கமும் நானே வேட்பாளர் நிப்பேன் எல்லாரும் வாக்கு போடுங்கன்னா என்ன பண்ண முடியும்? சோ பாதிப்பு வந்து விஜய்க்கு மட்டும் பார்க்க மாட்டாங்க, அங்க நிக்கக்கூடிய நபர்களுடைய தன்மையை பொறுத்தும் விஜயோட வாக்குகள் வந்து யாரை நிப்பாட்டுறாரு, எப்பேற்பட்டவங்க நிப்பாட்டுறாங்க, தொகுதி வேட்பாளர் என்ன இன்னைக்கு வரைக்கும் வந்து நமக்கு அது தெரியல. அப்ப இப்ப வரைக்குமே விஜய் வந்து தனியாக நிக்க போகிறேன், எல்லா தொகுதியிலும் நிக்க போறேன்னா இந்நேரம் வந்து யாரு வேட்பாளர் அப்படிங்கறதுலாம் அரசியல் புரசலாச்சு தெரிய வந்திருக்கணும். எந்த வேலையும் நடக்கல பாரி, எந்த வேலையும் இல்ல. சோ அப்ப ஃபைனல் இதுல வந்துட்டு டப்புன்னு உங்க கட்சி ரசிகர் மன்ற தலைவர்களை கூப்பிட்டு நீங்க நிப்பாட்டினீங்கன்னா அது மக்கள் ஏத்துக்குவாங்க நீங்க நம்புறீங்களா? கண்டிப்பா அரசியல் வேற, ரசிகர் மன்றம்ங்கிறவங்களும் வேற. அதுல உண்மையாவே தெளிவாக இருக்கிற யாராவது ஒருத்தவங்க 2 பேர் இருக்கலாம், இருக்கலாம், யாராவது ஒருத்தர் 2 பேர் சமூக சிந்தனை கொண்டவன் இருக்கலாம். ஆனா